தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவளை உள்ளடக்கி உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. முதலில் நாம் சில செய்திகளை ஒரு வரி செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் செய்யப்படும் வளர்ச்சி திட்ட பணிகளால் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் மெய்தி தன்னார்வலர் குழுவான அரம்பை தெங்கோல் அமைப்பின் தலைவர் கானன் சிங் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மணிப்பூரில் மீண்டும் வன்முறை நடைபெற்று வருகிறது. தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. பிரதமர் இது குறித்து மௌனம் சாதிப்பதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஜூலை 15ஆம் தேதி கலந்துரையாடல் நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பத்திரிகையாளர்களை சந்திக்க பிரதமர் மோடிக்கு ஒருபோதும் துணிச்சல் இல்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு பிரதமர் பதவி ஏற்றது முதல் 11 ஆண்டுகளாக பிரதமர் மோடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட இதுவரை நடத்தவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மெரினா கடற்கரையில் நீலக்கொடி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக அங்கு புது வரவாக மாற்றுத்திறனாளிகளுக்கான 4 சக்கர நாற்காலிகளை மாநகராட்சி நிர்வாகம் கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் 60% பேர் அதீத வெப்பம் சார்ந்த உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளது. சென்னை போரூரில் 258 கோடியில் நீர்த்தேக்கம் அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 10,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தி இருக்கிறார். வதந்திகளை நம்ப வேண்டாம். சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு கடந்த 5 நாட்களில் பேருந்துகளில் 6 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலைய கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அடுத்த மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாம் தற்போது சில செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய விடுதலையில் முதல் பக்கத்தில் ஒரு முக்கிய அறிக்கையை ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி என்பது அசைக்க முடியாத கொள்கை கோட்டையாக உள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். அந்த அறிக்கையின் உள்ளடக்கம் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி, RSS மற்றும் அதன் வகையறா கும்பலான இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஒரு கலவரக்காடாக மாற்றி அதன் மூலம் தங்களுக்கான ஒரு மதவெறி வாக்கு வங்கியை உருவாக்கும் தொடர் முயற்சி ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படித்தான் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதாக கூறி ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முயற்சித்த போது அங்கே இருக்கின்ற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், மத நம்பிக்கையற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் சகோதரர்களாக தானே இருக்கிறோம், நீங்கள் ஏன் வெளியூரிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே கலவரத்தை நடத்த முயற்சி செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பும் விதமாக அவர்களுக்கு எதிர்வினைகளையும் ஆற்றினார்கள். அதில் தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் தொடர்ச்சியாக இந்த மத கலவரத்தை தூண்டுவதற்கு திருப்பரங்குன்றத்தையே அதை பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் அங்கே முருகன் பக்தர் மாநாடு என்ற பெயரில், அதாவது பக்தியை ஒரு வியாபாரமாக வைத்திருக்கின்ற அந்த புரோகித கும்பலும் இந்த மதவெறி RSS கும்பலும் சேர்ந்து அதனை பக்தியை எப்படியாவது தங்களுக்கு ஓட்டு வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்த முடியுமா என்கின்ற நிலையில் முயற்சித்து வருகிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் அவையெல்லாம் இங்கே ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும், இதற்கு முன் தமிழ்நாட்டில் அதுபோன்ற அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தன என்றும், குறிப்பாக வடநாட்டில் கூட ராமர் பெயரால் சொல்லி அவர்கள் நடத்திய அந்த தேர்தலில் கூட உத்தரப்பிரதேசத்தில் கடந்த மக்களவை தேர்தலில் அந்த அயோத்தி தொகுதி கூட அவர்கள் தோல்வி அடைந்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இவர்களுடைய இந்த அரசியல் சித்து விளையாட்டுகள், பம்மாத்து பேரங்களுக்கு சில சபலப்புத்தி கட்சிகளும் ஏழை அரசியல்வாதிகளையும் கிடைப்பார்களே தவிர திமுகவினுடைய வெற்றிக்கனியை ஒருபோதும் பறிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். அதுபோல் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பாக இன்னும் பல்வேறு செய்திகளை பேசியிருக்கிறார்.
குறிப்பாக அமித்ஷாவுக்கு ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். என்னவென்றால் அமித்ஷா பேசும்போது எல்லோரும் முருகன் கோயிலுக்கு வாருங்கள், திமுக ஆட்சியை எதிர்த்து இன்னும் ஏன் கிளர்ச்சியை தொடங்காமல் இருக்கிறீர்கள் என்பது போல் அவர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். அப்படின்றால் கலவரத்தை தூண்டுவது உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அந்த கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார். குறிப்பாக ஜாதிய பிடிவாதத்தை திமுக அரசியலாக்குகிறது என்று சொல்கிறார்கள் என்ற கேள்விக்கு தெளிவான பதிலளித்திருக்கின்றார். ஜாதியை காப்பாற்றுவதே RSS இயக்கம்தான் என்றும், திமுக மீது அந்த குற்றத்தை சொல்ல முடியாது என்றும், ஜாதியை ஒழிப்பதற்காக தான் திமுக இருக்கிறது என்றும் தெரிவித்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதில் RSS கும்பலின் பங்கு என்ன, திமுகவின் பங்கு என்றாலே போதும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆம் தோழர், நீங்கள் சொன்னது போல் அந்த அறிக்கையில் மிகச் சிறப்பான ஒன்றையும் ஆசிரியர் சுட்டி காட்டியிருக்கிறார். ராமனை காட்டி வெற்றி தேட முயர்ந்து 1971 தமிழ்நாட்டில் தேர்தல் கதையும் முடிவுகளும் பற்றி அமித்ஷாக்கள் அறிந்திருக்கவே முடியாது. அப்போது அவருக்கு அரசியல் களமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அதாவது 138 இடத்தோடு வெற்றி பெற்றிருந்த திமுக அந்த தேர்தலில் 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றது. ஐயா சொன்னது ஏன்னா அப்போ பாஜகன்ற ஒரு கட்சியே ஆரம்பிக்கலைன்றது தான் அவ்வளோ அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக விடுதலையின் தலையங்கம் ஒரு முக்கிய தலையங்கமாக என்று வந்திருக்கிறது. என்னவென்றால் நாமதாரி கடவுளுக்கே நாமம் சாத்தியிருக்கிறார்கள். திருப்பதி லட்டு உயிரோடு விளையாடும் விபரீதம் என்ற தலைப்பில் அந்த தலையங்கம் வந்திருக்கிறது. ஆந்திராவின் திருப்பதி கோயிலில் லட்டு பிரசாதம் தயாரிக்கும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக பெரும் பிரச்சனை கடந்த ஆண்டு கிளம்பியது. அதற்காக போது துணை முதலமைச்சராக இருந்த பவன் கல்யாண் அவர்கள் திருப்பதியில் படிகளில் உருண்டு கொண்டே கோயிலுக்கு போனார். இந்த நிலையில் திருப்பதி லட்டிற்கான நெய் என்ற பெயரில் வேதிப்பொருள் கலந்த தாவர எண்ணெயை அனுப்பியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நெய்யை அனுப்பியது உத்தரப்பிரதேசம் போலே பாபா என்ற பெயரில் இயங்கி வரும் சாமியாரை நிறுவனம். யார் இந்த போலே பாபா சாமியார்னா, அவர் கால் நடந்த இடத்துல மண்ணை எடுக்கிறதுக்காக 200 பேர் மேற்பட்டோர் அந்த கூட்ட நெரிசலில் மரணம் அடைந்தார்கள். இவ்வளவு பேர் இறந்தும் அந்த சாமியார் மீது எஃப்ஐஆர் கூட பதியப்படவில்லை. அப்படிப்பட்ட போலே பாபாவின் நிறுவனம் தான் இந்த மோசடியில் இறங்கி இருக்கிறது. கலப்பட நெய் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் நெய்க்கு பதில் ரசாயனம் கலந்த தாவர எண்ணெயை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வழங்கியது என்பது உத்தரப்பிரதேச இந்த போலே பாபா நிறுவனம். எனவே இந்த போலே பாபா நிறுவனம் தேவஸ்தானத்தில் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. நெய் இனிமேல் அங்கே வாங்கக்கூடாது, டெண்டர் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பட்டியலில் சொல்கிறாங்களா, அந்த கருப்பு பட்டியலில் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த ஒப்பந்தத்தை நேரடியாக பெற முடியாமல் AR டைரி என்று இன்னொரு நிறுவனத்தின் பெயரால் ஒப்பந்தத்தை பெற்றதும் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான குற்றச்சாட்டில் சிபிஐ தொடர்புடையவர்களை கைது செய்து அவர்கள் நீதிமன்றத்தில் பிணை கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் கடும் எதிர்ப்பை சிபிஐ தெரிவித்திருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் உணவாக உண்ணும் ஒரு பொருளில் ரசாயனம் கலந்து விற்றுள்ளது சாமியார் போலே பாபா நிறுவனம் என்று தெரிந்தும் அந்த நிறுவனத்தில் உள்ளவர்களைத்தான் கைது செய்துள்ளார்களே தவிர இந்த போலே பாபாவை பற்றி ஒருபோதும் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறது. அதைத்தான் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எப்படி இருக்கிறது இவர்களின் யோக்கியதை அப்படின்றது. சாமியார் என்பதால் மோசடி பேர்வழி மீதும் வழக்கில்லை. இதுதான் காவி ஆட்சியின் பாஜகவின் தனித்தன்மை. இதற்கு முன்னாடி ஒரு சாமியாரை அதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த பாபா ராம்தேவ் தலையில் சமர் அடிப்பார், டபர் அடிப்பார்ல, அந்த பாபா ராம்தேவ் இவர் பெரிய மருத்துவத்தில் ஆராய்ச்சி பெற்று PhD படித்த ஒரு மணிக்க இவர் ஒரு மருந்தை கொடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நாடு முழுவதும் கிளைகள் போட்டு பிரான்ச்சஸ் தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மோடி படத்தெல்லாம் வேறு அதில் போட்டு. ஆமாம், இது தொடர்பாக அந்த வியக்கானம் பேசினதுக்காக தான் பல்வேறு உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனை இல்லாமல் போய் சரணடைஞ்சு காலில் விழுகக்கூடிய ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அந்த பாபா ராம்தேவ். அவரும் இப்படி தான், அவரை போன்ற சாமியார்களையும் இவர்கள் கண்டுகொள்வதில்லை இந்த ஆட்சி. இப்பொழுது திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு நெய் வியாபாரத்தில் நாமமும் போட்டு நாமதாரி கடவுளுக்கே நாமம் அடித்திருக்கிறார்கள் என்று இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டி தெளிவாக எழுதியிருக்கு. மேலும் இது போன்ற ஏராளமான செய்திகள், குறிப்பாக மருத்துவ தகவல்கள், குடியரசு எதிர்கொண்ட எதிர்நீச்சல்கள் உள்ளிட்ட செய்திகள் இன்றைய விடுதலை இடம்பெற்றிருக்கின்றன. வாசகர்கள் ஊன்றி படித்து உணர்ந்து பரப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற செய்தி உரையாடல்கள்
தலைவர்களின் உரைகள், முக்கிய பிரமுகர்களின் நேர்காணல்கள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் பெரியார் விஷன் OTT தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகி வருகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.